நீங்க பைபிள் ஃபுல்லா படிச்சீங்கன்னா தெரியும், ஆரம்பத்திலிருந்தே தேவன் தம்மை பிதாவாக இஸ்ரவேலருக்கு காண்பித்துட்டே வரார். ஆனா அவர் அப்பான்னு கூப்பிடுறதுக்கு யாருமே இல்லை. மோசே கூட கூப்பிடல, யாருமே கூப்பிடல. ஆனா ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒருவன் இருந்தான். அவன் ஸ்கோர் பண்ணிட்டான், அவன் பிதாவேன்ட்டான். யார் தெரியுமா? தாவீது. ஆண்டவர் சொன்னார், இவனை நான் தெரிந்தெடுத்தேன். ஏன் தெரிந்தெடுத்தேன் என்று சங்கீதம் 89 படிச்சீங்கன்னா தெரியும், எடுக்க வேண்டாம். அதுல சொல்ல, அவன் என்னை நோக்கி நீர் என் பிதா என்பா. இயேசு வந்ததும் ஜெபிக்க சொல்லிக் கொடுக்கிறார். என்ன சொல்லிக் கொடுக்கிறார்னா, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதா. அப்படிதான் கூப்பிடணும். நீ அவரை ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் கூப்பிட்ட கேட்பாரு. ஆனா நீ அது உனக்கு ஆண்டவர் கடையில யாரை இப்ப வச்சுட்ட தெரியுமா? ஆபிரகாம வச்சுட்ட, ஈசாக்க வச்சுட்ட, யாக்கோப வச்சு இப்படி போற. உன் ஜெபம் அவரை விட்டு உன்னை தூரம் கொண்டு போக கூடாது. உன் ஜெபம் அவர் கிட்ட கொண்டு போகணும். நம்ம ஜெபிக்க நிக்கும் போது ஆபிரகாமின் தேவனும், ஈசாக்கின் தேவனும், யாக்கோபின் தேவனும். அடுத்த லிஸ்ட் பெருசா இருக்கு. யாக்கோபுக்கு 12 பிள்ளைங்க சொல்லுங்க சேர்த்து. அடுத்து அப்போஸ்தலருக்கு அடுத்து சொல்லுங்க. இவன் ஒருத்தர் ஜோம் பண்ண வந்தால எங்க போனா? ஆண்டவரே ஜோமணி அப்படி வரக்கூடாது. நீங்க எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் அப்பா அண்ணா. என்ன நடக்கும் தெரியுமா? இளையகுமாரன் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது அப்பா அங்கிருந்து ஓடி வரா தகப்பனே. இந்த அன்புக்கு இணையே கிடையாது. இந்த அன்புக்கு அதாவது அவருடைய அன்புல மாற்றமே கிடையாது.